வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனானில் ஐடிஎஃப்பால் மேற்கொள்ளப்பட்ட சமீபகால இராணுவ நடவடிக்கைகள் நாட்டில் ஒரு சிக்கலான மற்றும் சவாலான யதார்த்தத்தை உருவாக்கி லெபனானின் சமூகம், அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சூழ்நிலையின் மையத்தில் இஸ்லாமிய ஷியா மதப்பிரிவு சமூகம் உள்ளது. லெபனானின் ஷியா மதப்பிரிவு சமூகம் ஹெஸ்புல்லாவின் முக்கிய ஆதரவு தளமாகும். ஷியா மத பிரிவு சமூகம் இப்போது உள் மற்றும் வெளிப்புற கடும் அழுத்தத்தின் கீழ் உள்ளது. இஸ்ரேலிய ராணுவ அழுத்தத்தின் பன்முக தாக்கங்கள் மற்றும் அது ஹெஸ்புல்லாவை எவ்வாறு சீர்குலைக்கிறது என்பது பற்றிய தெளிவான படம் இப்போது வெளிப்படுகிறது. லெபனானில் உள்ள ஷியா பிரிவினர் இதற்கு முன் அனுபவித்திராத அழுத்தத்தில் உள்ளனர். இந்த அழுத்தம் சமூக, அரசியல் மற்றும் பாதுகாப்பு என பல நிலைகளில் செலுத்தப்படுகிறது. முதன்முறையாக ஹெஸ்புல்லாவின் இயக்கத்தின் முதுகெலும்பாக இருந்த ஆதரவு தளத்தில் குறிப்பிடத்தக்க விரிசல்களை நாம் காண்கின்றோம். தற்போது லெபனானில் சுமார் 1.25 மில்லியன் அகதிகள் உள்ளனர். இவர்கள் பெரும்பாலும் ஷியா பிரிவினர் தான். காரணம், இஸ்ரேல் தாக்குவது ஹெஸ்புல்லாவின் இலக்குகளை தான். அந்த இலக்குகள் ஷியா பிரிவினர் பெரும்பான்மையாக வசித்த பகுதிகளிலேயே இருந்தன. அதனால் அங்கிருந்து இடம்பெயர்பவர்கள் பெரும்பாலும் ஷியா மத பிரிவினரே. இவர்கள் தெற்கு லெபனான், பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் பெய்ரூட்டில் உள்ள தாகியா மாவட்டத்தில் போர் காரணமாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இடம்பெயர்ந்த ஷியா மத பிரிவினர் அதிகளவாக லெபனானின் பிற பகுதிகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். சிலர் சிரியாவுக்குள் நுழைந்துள்ளனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் லெபனானில் இருக்கிறார்கள். இவர்கள் இடம்பெயர்ந்து மற்றொரு ஷியா பகுதிக்கு போக முடியாது. காரணம், அங்கும் இஸ்ரேல் தாக்குகிறது. அதனால் இவர்கள் ட்ரூஸ், சன்னி மத பிரிவினர் மற்றும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பகுதிகளுக்கு செல்கிறார்கள். அங்கு ஷியா மத பிரிவினர் வரவேற்கப்படுவதில்லை. இந்த யுத்தம் மற்றும் நாட்டின் மோசமான நிலைக்கு பின்னால் உள்ள முக்கிய குற்றவாளிகளாக ஷியாக்களையும் ஹெஸ்புல்லாக்களையும் உள்ளூர் வாசிகள் பார்க்கின்றனர். சமூக பதட்டத்திற்கு அப்பால் அகதிகள் கடுமையான வீட்டு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். முக்கிய நகரங்களில், குறிப்பாக பெய்ரூட்டில் வாடகை வானுயரத்துக்கு உயர்ந்துள்ளன. சில சமயங்களில் 2 மடங்காகவோ அல்லது 3 மடங்காகவோ நில உரிமையாளர்கள் அதிக தேவைகளை பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஷியாக்கள் வாழ ஒரு இடத்தை கண்டுபிடித்தாலும் அவர்கள் அதிக விலை கொடுக்கிறார்கள் மற்றும் பெரும்பாலும் மோசமான வாழ்க்கை நிலைமைகளை தாங்க வேண்டும். போர் சூழ்நிலை லெபனானில் பல்வேறு மத பிரிவுகளுக்கு இடையே முறுகலை உருவாக்குகிறது. லெபனானை போருக்குள் இழுத்து பொருளாதாரத்தை சேதப்படுத்தியதற்காக ஷியா மத பிரிவினர் மீது ட்ரூஸ், சன்னிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஹெஸ்புல்லா காசாவுக்காக போராடுகிறது தவிர லெபனானுக்காக அல்ல என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதைத்தான் ஹெஸ்புல்லாவின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா பல தடவைகள் திரும்ப கூறினார். காசாவுக்காக போர் புரிவதென்றால் காசாவில் போய் போர் புரியுங்கள், எதற்காக லெபனானுக்குள் போரை கொண்டு வருகிறீர்கள் என்று மற்ற மத பிரிவினர் கேட்கிறார்கள். சமூக அவலம் ஹெஸ்புல்லாவின் அணிகளுக்குள் ஊடுருவி விடுகிறது. ஹெஸ்புல்லாவின் செயற்பாட்டாளர்களின் குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி புகலிடம் தேட வேண்டி இருந்தது. அவர்கள் ஹெஸ்புல்லாவுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் வாடகைக்கு வீடு கொடுக்க யாரும் தயாராக இல்லை. காரணம், ஹெஸ்புல்லாவின் செயற்பாட்டாளர்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுத்தால் தமது வீடும் தாக்கி அழிக்கப்படலாம் என்று மற்றவர்கள் நம்புகின்றனர். ஹெஸ்புல்லாவின் அணிகளுக்குள் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஹெஸ்புல்லா செயற்பாட்டாளர்கள் தங்கள் குடும்பங்கள் தலை சாய்க்க எங்கும் இடமில்லை என்பதை காண்கிறார்கள். இந்த முன்னோடியில்லாத சூழ்நிலை காரணமாக போரை நிறுத்துமாறு ஹெஸ்புல்லா துருப்புக்கள் தங்கள் தளபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அப்போதுதான் அவர்களின் குடும்பங்கள் வீடு திரும்ப முடியும். ஹெஸ்புல்லாவின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா அவரது கடைசி தொலைக்காட்சி உரையில் ஹெஸ்புல்லாக்களின் தாக்குதல்களில் 60,000 இஸ்ரேலியர்களை வடக்கு காசாவிலிருந்து இடம்பெயர வைத்தது என பெருமை பொங்க கூறினார். இப்போது லெபனான் முழுவதும் ஹெஸ்புல்லா செயற்பாட்டாளர்கள் வீதிக்கு வந்துள்ளார்கள். இது யாருக்கு வெற்றி என்று ஹெஸ்புல்லா துருப்புக்கள் தங்கள் தளபதிகளிடம் கேட்கிறார்கள். இதற்கிடையில் தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட்டில் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் பெய்ரூட்டின் தாகியா மற்றும் பெக்கா பள்ளத்தாக்கு ஆகியவற்றிலிருந்து குடியிருப்பாளர்கள் லட்சக்கணக்கில் வெளியேறுவதை லெபனான் தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிகிறது. தொடரும் இஸ்ரேலிய ராணுவ அழுத்தம் ஹெஸ்புல்லாவின் மன உறுதியையும் அதன் பணியாளர்களை பராமரிக்கும் திறனையும் மேலும் சேதப்படுத்தும். சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடி குறிப்பிடத்தக்க அரசியல் மாற்றங்களாகவும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஹெஸ்புல்லாவின் அரசியல் கூட்டணியின் முக்கிய பங்காளியான சுதந்திர தேசப்பற்று இயக்கம் முதன்முறையாக ஹெஸ்புல்லாவின் அரசியல் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தது. இது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஜெஃப்ரான் பாசில் தலைமையிலான கிறிஸ்தவ மரோனைட் கட்சியான சுதந்திர தேசப்பற்று இயக்கம் பல ஆண்டுகளாக ஹெஸ்புல்லாவை ஆதரித்தது. நேற்று பாசில் பகிரங்கமாக கூறிய போது ஹெஸ்புல்லா இனி லெபனானை பாதுகாப்பதாக கூற முடியாது. லெபனானை பாதுகாப்பது என்பது காசா காரணமாக லெபனானில் ஒரு போர்க்களத்தை திறப்பது அல்ல என்றார்.
லெபனான் நாடாளுமன்றத்தின் 128 உறுப்பினர்களில் 17 கட்சி உறுப்பினர்கள் இனி ஹெஸ்புல்லாவின் கொள்கைகள் அல்லது தொடர்புடைய வாக்குகளை ஆதரிக்கப் போவதில்லை என்று அறிவித்தனர். ஹெஸ்புல்லா மீதான அழுத்தம் சமூக மற்றும் அரசியல் அரங்கில் மட்டுமல்ல, அதன் ராஜதந்திர நிலைகளிலும் மாறி வருகின்றன. இது ஒரு நெருக்கடியின் ஆழத்தை பிரதிபலிக்கிறது. ஹெஸ்புல்லா அமைப்பின் துணை பொதுச் செயலாளர் நயீம் ஹாசிம் ஹெஸ்புல்லாவுக்குள் உள்ள உள் முரண்பாட்டை காட்டும் தனது சமீபகால உரைகளில் மாறிவரும் நிலைப்பாட்டை காட்டியுள்ளார். தனது முதல் உரையில் லெபனானில் உள்ள போர் நிறுத்தத்தை காசாவில் உள்ள போர் நிறுத்தத்தோடு இணைப்பதை அவர் முற்றிலும் தவிர்த்தார். இருப்பினும் அவரது இரண்டாவது உரையில் அவர் நஸ்ரல்லாவின் நிலைப்பாட்டை எதிரொலித்தார். லெபனானில் ஒரு போர் நிறுத்தத்தை காசாவில் ஒரு போர் நிறுத்தத்துடன் இணைத்தார். மிக சமீபத்தில் அவர் மீண்டும் மாறினார். காசாவின் சூழ்நிலையை பற்றி வாய் திறக்காமல் சுயாதீனமாக லெபனானில் ஒரு போர் நிறுத்தத்தை ஆதரித்தார். இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் இஸ்லாமிய எதிர்ப்பு நச்சின் முன்னணிகளை பிரிக்கும் நோக்கில் சாய்வதை முதல் தடவையாக பார்க்கிறோம். ஈரானின் இஸ்லாமிய எதிர்ப்பு நச்சின் முன்னணிகளின் முற்றுமைக்காக போராடிய நஸ்ரல்லா அவரது கல்லறையில் உள்ளார். அவருடைய கொள்கை உடைக்கப்பட்டது. அது ஈரானின் கூட்டணியையும் கலைத்து விட்டது. அதே நேரத்தில் அரசியல் சரிவு லெபனானில் குறுங்குழுவாத பதட்டத்தை அதிகரித்துள்ளது. ஹெஸ்புல்லாவை ஒப்பீட்டளவில் சகிப்புத்தன்மையுடன் கொண்டிருந்த ட்ரூஸ் மதப்பிரிவு இப்போது ஹெஸ்புல்லாவுக்கு வளர்ந்து வரும் எதிர்ப்பை காட்டுகிறது. லெபனானில் ட்ரூஸ் என்று அழைக்கப்படுவது அல் முவாஹிடூன் என்று அரபு இஸ்லாமிய மதப்பிரிவு. லெபனான் ஊடக சேனல்களில் ட்ரூஸ் மதப்பிரிவின் ஹெஸ்புல்லா எதிர்ப்பில் தெளிவான உயர்வை காண முடிகிறது. கிறிஸ்தவ சமூகத்தினரிடையே ஹெஸ்புல்லா எதிர்ப்பு மேலும் வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் உள்ளது. ஹெஸ்புல்லாவை எதிர்க்கும் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று சுதந்திர தேசபக்தி இயக்கம் என்ற ஒரு காலத்தில் ஹெஸ்புல்லாவை ஆதரித்த கிறிஸ்தவ கட்சிகள் கூட ஹெஸ்புல்லாவை புறக்கணிக்கின்றன. ஹெஸ்புல்லா மீதான அழுத்தம் பன்முகத்தன்மை மற்றும் துல்லியமானது. அமைப்பின் சமூக ஆதரவு தளத்தை சீர்குலைக்கவும் அதன் செயற்பாட்டாளர்களின் மன உறுதியை சேதப்படுத்தவும் அரசியல் அரங்கில் குறிப்பிடத்தக்க பிளவுகளை உருவாக்கவும் இஸ்ரேல் தமது தாக்குதல்களை பயன்படுத்திக் கொள்கிறது.